பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய வாரத்தை ஆசீர்வாதமாய் காண செய்திருக்கின்றார். இறைவன் நம்மீது நோக்கமாய் இருக்கின்றார். நம்முடைய செயல்பாடுகளை அவர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய அசைவுகள் எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கின்றது. அவர் கருத்தாய் பார்த்தபடியினால்தான் நாம் இன்று உயிரோடு இருக்கின்றோம். ஆகையால் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், தொடர்ந்த துன்பம். நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து துன்பங்கள் வந்த வண்ணமாய் இருக்கின்றது. ஏன் எனக்கு தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது? எப்போது இந்த துன்பங்கள் தீரும்? இறைவன் என்னை மறந்து விட்டாரா? நான் நல்லவனாகத்தான் வாழ்கின்றேன், நன்மையானதைத்தான் செய்கின்றேன், ஆனாலும் தொடர்ந்து துன்பங்கள் வருகின்றது. ஒன்று போனால் மற்றொன்று, இப்படி தொடர்ந்து துன்பங்களை பார்த்த வண்ணமாய் இருக்கின்றேன். இப்படி நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக இறைவன் நம்மோடு இடைப்படுகின்றார். திருப்பாடல் அதிகாரம் 34 இறை வார்த்தை 19. நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நேர்மையானவர், நல்லவர், நல்ல வழியில் நடப்பவர், ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழுகின்றவர், தீமையை கண்டு விலகி செல்லக்கூடியவர், தீமையானதை செய்யாதவர், தீமையானதை பேசாதவர், இப்படி வாழக்கூடியவர்களுக்கு நிறைய துன்பங்கள் வாழ்க்கையில் நிகழத்தான் செய்கின்றது, வரத்தான் செய்கின்றது. ஆனால் அது அப்படியே நின்று விடாது. அது தொடர்ந்து என்னுடைய வாழ்வில் இருக்கும் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக இறைவன் அதிலிருந்து நம்மை விடுவிக்க கூடியவராக இருக்கின்றார். தொடக்க நூல் அதிகாரம் 26 இறை வார்த்தை 13, 14 மற்றும் 15 பார்க்கின்றோம். அவர் செல்வமுடையவரானார், செல்வத்துக்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தன, வேலைக்காரர் பலர் இருந்தனர். எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தை ஆபிரகாமின் காலத்தில் அவருடைய வேலையாட்கள் தோண்டிய கிணறுகளை எல்லாம் பெலிஸ்தியர் மண்ணால் நிரப்பி தூர்த்து விட்டனர். ஈசாக்குடைய வாழ்வை பற்றி பார்க்கின்றோம். அவர் செல்வமுடையவராக இருந்தார். செல்வத்துக்கு மேல் செல்வம் நிரம்பி வழிந்தது. ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் நிறைய வேலையாட்களும் இருந்தனர். இதை பார்த்த பெலிஸ்தியர் ஈசாக்கை கண்டு பொறாமை கொண்டனர், எரிச்சல் கொண்டனர். இவன் மற்ற இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு பிழைக்க வந்தவன், ஆனால் இவன் இத்தனை செழிப்பாக இருக்கின்றான். ஈசாக்கின் வளர்ச்சியை பார்த்து அவர்களுக்கு ஒரு பொறாமை, ஒருவித கோபமும் ஏற்பட்டது. ஆபிரகாமுடைய காலத்தில் தோண்டின எல்லா கிணறுகளையும் இவர்கள் மண்ணால் மூடிவிட்டனர். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இன்றைக்கு நம்முடைய சொந்த முயற்சியால் உழைப்பால் நன்றாய் வரும்போது, சில காரியங்களை நாம் செய்யும் போது நமக்கு பாராட்டுகள் கிடைக்கும் போது பலர் அதை பார்த்து பொறாமைப்படுகின்றனர், எரிச்சல் கொள்கின்றனர். எப்படியாவது இவர்களை நாம் வீழ்த்திவிட வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை செய்கின்றனர். அப்படித்தான் ஈசாக்கின் வாழ்விலும் நடந்தது. ஈசாக்கை வாழவிடக் கூடாது என்று அவர்களுடைய எண்ணம், ஈசாக்கு பலுகி பெருக கூடாது என்று அவர்களுடைய சிந்தனையில் இருந்தது. ஆகையால் தான் தொடர்ந்து ஈசாக்குக்கு துன்பங்களை கொடுத்தார்கள். தொடக்க நூல் அதிகாரம் 26 இறை வார்த்தை 20 பார்க்கின்றோம். ஆனால் கேராரில் இருந்த மெய்ப்பர்கள் ஈசாக்கின் மெய்ப்பர்களோடு இந்த தண்ணீர் எங்களுதே என்று வாதாடினர். இவ்வாறு அவர்கள் அவரோடு தகராறு செய்ததால் அந்த கிணற்றுக்கு அவர் ஏசேக்கு என்று பெயரிட்டார். 21வது வார்த்தை, மீண்டும் அவர்கள் வேறொரு கிணறு தோன்றினர். முன்பு போல் அதை பற்றியும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எனவே அதற்கு சித்தனா என்று அவர் பெயரிட்டார். தொடக்க நூல் அதிகாரம் 20 மற்றும் 21 பார்க்கின்றோம். ஈசாக்கு தனக்கு கிணறு வேண்டும் என்று தோண்டுகின்ற இடத்திலெல்லாம் அது எங்களுக்குரியது என்று இவர்கள் வழக்காடுகின்றனர், வாதாடுகின்றனர். அவனோடு சண்டை போட்டு கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இப்படியாக செய்கின்றனர். முதலில் ஒரு இடத்தில் அவர் தோண்டும் போது, இது எங்களுக்கான தண்ணீர், இது உமக்கு உரிமை இல்லை என்று சொல்லி அவர்கள் வாதாடுகின்றனர். அந்த இடத்திற்கு அவர் ஏசேக்கு என்று பெயர் வைக்கின்றார். மற்றொரு இடத்தில் சென்று தோண்டும் போதும் அந்த இடத்திலும் நீரூற்று வந்த பிறகு இவர்கள் சொன்னது, இவர்கள் ஈசாக்கோடு திரும்பவும் வாதாடத் தொடங்கினர்.
பிரச்சனை செய்தார்கள். அந்த இடத்திற்கு அவர் சித்தனா என்று பெயரிட்டார். தொடர்ந்து பிரச்சனை. நான் எங்கு போனாலும் தொடர்ந்து ஏன் ஒன்று மாத்தி ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் வந்த வண்ணமாய் இருக்கின்றது. யாருக்கும் எந்த தீங்கும் நான் செய்யவில்லை, ஏன் என்னை இவர்கள் வாழ விடுவதில்லை? எனக்கு கேடு நினைக்கின்றனர். நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகம்தான், நல்லவர்களுக்கு துன்பம் அநேகமாய் வரும். நம்முடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று பலர் சதி திட்டம் தீட்டலாம். நமக்கு விரோதமாய் நாவுகள் எழும்பலாம். நம்மை பற்றி தரைக்குறைவாக பேசலாம். எப்படியாவது இவர்கள் வாழக்கூடாது என்று பல சூழ்ச்சிகள் செய்யலாம். பலவிதமான முயற்சிகள் அவர்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் இவற்றுக்கு மத்தியில் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அநேக துன்பங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து என்னுடைய மகனை, என்னுடைய மகளை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசிக்கொண்டிருக்கின்றார். ஈசாக்கு போன இடத்திலெல்லாம் இவர்கள் விவாதம் செய்கின்றனர், சண்டை போட்டு கொண்டிருக்கின்றனர். எவ்வளவு மன உளைச்சலாய் இருந்திருக்கும் ஈசாக்குக்கு. இவர்களுக்கு நான் எந்த பாதகமும் செய்யவில்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் குறுக்கிடுகின்றனர்? ஏன் என்னை வாழ விடாமல் தடை செய்கின்றார்கள்? நான் செழிப்படையாமல் இருக்க வேண்டும் என்று ஏன் இவர்கள் நினைக்கிறார்கள் என்று ஈசாக்குக்கு எத்தனை கவலையாக இருந்திருக்கும், மன உளைச்சலாக இருந்திருக்கும். எப்போது இந்த துன்பம் தீரும், எப்போது இந்த தொந்தரவுகள் எல்லாம் என்னை விட்டு மறைந்து போகும் என்று அவரும் நினைத்திருப்பார். வடக்கு நூல் அதிகாரம் 26 இறைவார்த்தை 22 பார்க்கின்றோம். அவர் அவ்விடத்தை விட்டகன்று வேறொரு கிணற்றை தோன்றினார். இம்முறை வாக்குவாதம் ஒன்றும் ஏற்படவில்லை. அதன் பொருட்டு ஆண்டவர் நம் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார், நாட்டில் நாம் வளர்ச்சியுறுவோம் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். இப்போது ஈசாக்கு ஒரு விதத்தில் சலிப்பும் சோர்வும் அடைந்து இன்னொரு இடத்தில் சென்று கிணறு வெட்டுகின்றார். இந்த இடத்தில் இவர்களுடைய தொந்தரவு இல்லை. இவர்கள் யாரும் வந்து விவாதம் செய்யவில்லை, யாருடைய உபத்திரவமும் இல்லை. இறைவன் அவர்களை முறியடித்து விட்டார். இறைவன் அவர்களை சந்தித்து நாவுகளை அடைத்து விட்டார். இப்போது ஈசாக்கு நினைத்தது, ஆண்டவர் என்னுடைய எல்லையை பெருக செய்திருக்கிறார், என்னை வளமான இடத்தில் வைத்திருக்கின்றார், இனி இவர்களுடைய உபத்திரவம் என்னுடைய வாழ்வில் கிடையாது என்று அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிடுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் ஏற்படலாம். ஒன்று மாற்றி ஒன்று, வெவ்வேறான சூழ்நிலை, வெவ்வேறான நபர்களால் பிரச்சனை என்று வந்த வண்ணமாய் இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ அனைத்து நின்றும் எல்லாவற்றிலிருந்தும் என்னுடைய மகனை, என்னுடைய மகளை, எனக்கு பிரியமானவனை நான் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஈசாக்கை தேவன் அப்படியே விடவில்லை. இதோ அவனுக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட எல்லா விவாதங்களையும், எல்லா நாவுகளையும் அவர் முறியடிக்கின்றார். ஈசாக்குக்கு செழிப்பான இடத்தை கொடுக்கின்றார், வளமான வாழ்வை ஏற்படுத்துகின்றார். இனி அவனுடைய எல்லைகள் பெருக செய்கின்றார். வறட்சியை காணாதபடி அவன் செழிப்படைகின்றான். அதே போல் நம்முடைய வாழ்விலும் தேவன் செய்ய போதுமானவராய் இருக்கின்றார். இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்வில் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்மறையான நபர்கள், இவர்களை குறித்து நாம் இந்த நாளில் கவலையோடு இருக்கலாம். சத்துருவின் போராட்டங்கள், வேலையில் பிரச்சனைகள், பொருளாதார தேவைகள், உடல் சுகவீனங்கள் அடுத்தடுத்து ஏன் இப்படி வந்த வண்ணமாய் இருக்கின்றது? ஈசாக்குக்கு சொன்ன அதே வார்த்தையை இறைவன் நமக்கும் கொடுக்கின்றார். இதோ நம்முடைய எல்லைகளை பெருக செய்வார். ரெகபோத் என்று நம்மையும் தேவன் ஆசிர்வதிக்கின்றார். இனி வறட்சி கிடையாது. நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய துன்பத்தையும் தேவன் மாற்றி விடுகின்றார். இந்த வார்த்தை பற்றி பிடித்து இந்த வாரம் முழுமையும் இறைவனோடு நம்பிக்கையில் பயணிப்போம். நம்முடைய துன்பங்களும் துக்கங்களும் நிச்சயமாக மாறும். ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. இதோ தொடர்ந்து பிரச்சனைகளால் ஓடிக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் இந்த நாளில் கண்ணோக்கி பார்த்ததற்காக நன்றி. அவர்களுக்காக நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் இடைப்பட்ட ஒவ்வொரு தருணங்களுக்காக நன்றி. இதோ அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்மறையான நபர்களையும் சூழ்நிலைகளையும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி கொடுப்பீராக. உம்மால் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஈசாக்குடைய வாழ்வை மாற்றினவர் எங்களுடைய வாழ்வையும் மாற்றுவீர்.
ஈசாக்குடைய வாழ்வை செழிப்படைய செய்தவர் எங்களுடைய வாழ்வையும் செழிப்படைய செய்து ரெகபோத் என்ற ஆசீர்வாதத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீர். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள தகப்பனே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.